தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வாக்கியத்தை நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26வது வாக்கியம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். பிரியமானவர்களே, இந்த பொல்லாத உலகத்திலே நம்முடைய விசேஷித்த விதமான நம்பிக்கைக்கு உரியவர் யாராக இருக்கிறார் என்பதை நாம் நன்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த வேத பகுதியிலே அருமையான தாசன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் நம்புகிறவர் யார் என்று அறிந்திருந்தால் மாத்திரமே நம்முடைய விசுவாசம் கேள்விக்குறியாக போகாது. அது விசுவாசத்தின் மேன்மையை என்ன செய்யும், நமக்கு கொண்டு வரக்கூடியதாய் காணப்படும். ஆகவே நம்முடைய நம்பிக்கையும் இன்றைக்கு கர்த்தராக இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த நாளிலே துவக்கத்தில் பல காரியங்களை செய்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்கு மத்தியில் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தராக இருப்பார் என்று சொன்னால் உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு நிச்சயமாக காப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. காரணம், இந்த உலகமானது பொல்லாத உலகம் என்று வேதம் சொல்லுகிறது. பலதரப்பட்ட ஆபத்துக்கள் நிறைந்திருக்கிற உலகமாக இந்த உலகம் காணப்படுகிறது. பல பிரச்சனைகளை உருவாக்குகிற உலகமாக இந்த உலகம் காணப்படுகிறது. ஆகவே இந்த பொல்லாத உலகத்திலே அநேக காரியங்களிலே சிக்கி இன்றைக்கும் வேதனைப்படுகிற, அதிலிருந்து மீள முடியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறதை நான் பார்க்க முடியும். குறிப்பாக பரிசுத்தவான்களும் சேர்த்து தான். ஆகவே இந்த பொல்லாத உலகத்தில் கர்த்தர் நமக்கு நம்பிக்கையாக இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய சகல காரியத்தையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடியவராக இருப்பார். நம்முடைய வாழ்க்கையானது அவருடைய கரத்துக்குள்ளாக இருக்கும். நம்முடைய நம்பிக்கையை அவர் ஒருபோதும் என்ன செய்வதில்லை என்று சொன்னால் வெறுப்பதும் இல்லை. அந்த நம்பிக்கையை அவர் என்ன செய்வதில்லை என்று சொன்னால் அவர் தட்டி கழிப்பதும் இல்லை. அந்த நம்பிக்கைக்கு உரியவராக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறவர். நம்முடைய விசுவாசத்திற்கு துவக்கமும் முடிவும் அவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, வழி நடத்தக்கூடியவராக, ஆலோசனை கர்த்தராக, வல்லமையின் தேவனாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறபடினாலே இந்த தேவனாகிய கர்த்தரை நாம் விசுவாசித்து நம்பி வாழும்போது நம்முடைய வாழ்வை அவர் ஆசீர்வதிக்கிறவரும், உயர்த்துகிறவரும், கனப்படுத்துகிறவரும், மேன்மைப்படுத்துகிறவரும், பாதுகாக்கிறவருமாக இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாதம் கல்லிலே இடராதபடிக்கு அவர் எத்தனை நேர்த்தியாய் நம்மை பாதுகாத்து தாங்கி சுமக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை தேவனாகிய கர்த்தரைத்தான் இவரும் சொல்லுகிறார், உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் நம்முடைய கால் சிக்காதபடிக்கு நாம் காக்கப்பட்டு வருகிறோம் என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தரினாலே தான், நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற தேவனாலே தான். இப்பேற்பட்ட வல்லமை தேவனாகிய கர்த்தரை நாம் நம்புகிறபடினாலே அவர் நம்முடைய நம்பிக்கை கனப்படுத்துகிறவர், அவர் நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்ற பாத்திரவனாக காணப்படுகிறவர். ஆகவே நாமும் கூட இந்த உலகத்தை நம்பாமல், உலகத்தின் காரியங்களை நம்பாமல், மனிதர்களை நம்பாமல், அரசியல்வாதிகளை நம்பாமல், பணத்தை நம்பாமல், பொருட்களை நம்பாமல், நண்பர்களை நம்பாமல் கர்த்தரை மாத்திரம் நம்பி வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானம் செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராயும் இருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வாழ்க்கை நாம் வாழும் பொழுது ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, ஒருபோதும் நம்மை விட்டு விலகி போகிறவர் அல்ல. நம்மை உயர்த்துகிறவரும் மேன்மைப்படுத்துகிறவருமாக இருக்கிறார், பாதுகாக்கிறவருமாக இருக்கிறார். உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பேன் என்று சொன்ன கர்த்தர். ஆகவே அப்படிப்பட்ட வல்லமை தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிற நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேறி போவோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை கிருபையாய் தாங்கி வழிநடத்துவாராக. ஆமென்.